அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா, அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாம ஏதேனும் செய்யணுமா? நம்முடைய உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதா? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, நம் மிகவும் நேசித்தவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு சைலண்ட்டாக நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்களா? இப்போ அவங்க நல்லா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி. இப்போது அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் வரும். இப்போ நான் என்ன பண்ணணும் அவர்கள் சாந்தி அடைவதற்கு? நான் என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சால் அவங்களுக்கு சாந்தி கிடைக்கும்? நான் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் அவங்களுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வேணால் மந்திரம் சொல்லட்டுமா? ஏதேனும் ஒரு தெய்வத்தினோட மந்திரம். நான் பசுக்களுக்கு நான் கீரை கட்டு கொடுக்கட்டுமா? புல் கட்டு கொடுக்கட்டுமா? ஏழைகளுக்கு நான் உதவி செய்யட்டுமா? தானம் செய்யட்டுமா? இதையெல்லாம் நான் செஞ்சேன்னா இது அவர்களை சென்றடையுமா? அது அவர்களுக்கு சாந்தியை கொடுக்குமான்னு கேட்குறாங்க. இது வெறும் கேள்வி அல்ல, இது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தேடல். ஏன்னா இது உங்களுடைய அக்கறையிலிருந்து, அன்பிலிருந்து வருது. அவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு. ஆனால் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய படத்தை நான் உங்களை வரைய சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஓவியர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவசரம் காட்டுவீங்களா? நிதானமாக எடுத்து அழகாக நீங்கள் அவரோட படத்தை நீங்கள் ஒரு அன்போட, ஒரு இன்வால்மெண்ட்டோடு அதை நீங்கள் வரைவீங்க இல்லையா? முழு ஈடுபாடோட அந்த முகத்துக்கு நல்ல கரெக்டான கலர் கொடுப்பீங்க. நிறுத்தி நிதானமாக ரசித்து நீங்கள் வரைவீங்க. எதுக்கு? மற்றவங்க பாராட்டணும்னு இல்லை, உங்களுக்கு அது ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் தர வேண்டுமென்றால் நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் முதல்ல சாந்தியில் இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள சமாதானமாக இருக்கணும். நீங்களே உங்களுக்குள் அமைதியாக இல்லாத போது அமைதியின்மையால் தவிச்சிட்டு நீங்கள் அவருக்கு அமைதி கொடுத்து விட முடியாது. இங்கே தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, தவற விடுறாங்க. அவங்க என்னென்னா, அந்த சடங்கு செய்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு கவனம் இருக்குது. இந்த அமாவாசையில் செய்யணுமா, இல்லை அவங்க இறந்த திதியில் செய்யணுமா, திறந்த நாளில் செய்யணுமா, இங்கிலீஷ் தேதியா, தமிழ் தேதியான்னு ஏகப்பட்ட கேள்வி. நீங்கள் மிகவும் அமைதியுடன் இருக்கிறீர்கள். உங்களுடைய இதயம் அமைதியாக இருக்கிறது, அன்புடன் இருக்கிறது. உங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது தூய அன்பால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மனச்சூழலிருந்து நீங்கள் அவர்களை நினைக்கும் போது அவர்களை அது சென்றடையாதுன்னு ஏன் நம்புகிறீங்க? சென்றடையுமா, சென்றடையாதா? அது அவர்களுக்கு சாந்தியை கொடுக்குமா, கொடுக்காதான்னா கொடுக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயம் வெறும் செயல் அல்ல, உங்கள் மனச்சூழல் நீங்கள் பரிசீலிக்கிறீங்க. உங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் நீங்கள் தர்றீங்க. எஸ், நீங்கள் மந்திரம் சொல்லலாம், நீங்கள் யாருக்கேனும் தானங்கள் செய்யலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் பயத்துடனோ பதட்டத்துடனோ செய்ய வேண்டும்னுங்கிற ஒரு கம்பல்ஷனோடு செய்யக்கூடாது. அன்பு, விசுவாசம் மற்றும் தூய உள்நோக்கம் அப்படிங்கிற அந்த மனதிலிருந்து தான் செய்யணும். இப்போ நான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கண்ணை மூடி அம்மா நான் இன்னும் நான் நேசிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சாந்தி அடையணும் அப்படின்னு இதயபூர்வமாக நான் வேண்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த பரிகாரமும் செய்யலை, ஆனாலும் இது மிகப்பெரிய பரிகாரமாக மாறும். ஏன்னா ஆத்மார்த்தமாய் நான் செய்கின்றேன். அப்போது செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்கள் மெய்யை தொடுற மாதிரி இருக்கணும். அதுதான் அவர்களை சென்றடையும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு சிரிச்சுட்டு உங்கள் தட்டில் ஒரு பிஸ்கட் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடுவீங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போட்டிங்கன்னா, அப்போது பிஸ்கட் விஷயம் இல்லை, எப்படி அதை தருகிறீர்கள் அப்படிங்கிற மனச்சூழல் முக்கியமாக இல்லையா? அவங்க முகத்தை பார்க்குறீங்களா இல்லையா? அவங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது மதியாதார் தலைவாசல் மிதியாதேங்கிறீங்க. அவங்க உங்களுக்கு பிரியாணி போட்டால் மட்டும் என்ன, உங்களை மதிக்காமல் போட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்குவீங்க? அது மாதிரி தான் இவங்களுக்கும். அப்போது உங்களுடைய ஆத்மார்த்தமான செயல் அவர்களை சென்றடைகிறது. அந்த ஆத்மார்த்தமான செயல்ங்கிறது அன்பாலும் விசுவாசத்தாலும் தூய உள்ளத்தாலும் உருவாக்கப்பட்டதுங்கிற நான். நிறைய பேருக்கு எனக்குள்ளே நான் அமைதியாக இருக்க முடியல, நான் எப்படி நான் வேதனைப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. புரிஞ்சுக்கிறேன். என்னால் நீங்கள் பிரிவுங்கிற வேதனையில் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அன்புக்குரியவர் இப்போதும் இருக்கிறார். அவருடைய ஆன்மாவுக்கு இறப்பு என்பது கிடையாது. அவர் வேறெங்கேயும் வேறு ஒரு உலகத்துக்கெல்லாம் போயிடல. இப்போவும் ஒரு ஆன்மாவாக அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்கள் புலன்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் இருப்பது உண்மை. அவர்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது, அவங்க தனிமேல் இல்லை, அவர்களுக்கு தெய்வங்களுடைய துணை இருக்குது. அவர்கள் சாந்தி அடைவதற்குண்டான எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சுமையை எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்க தேவையில்லை. தே ஆர் சேஃப். நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்னென்னா,
பண்ணக்கூடியது உங்களோட அமைதியிலிருந்தும், உங்களுடைய அன்பிலிருந்தும், உங்களுடைய நல்ல ஒரு விஷயத்திலிருந்தும் நீங்கள் அவங்களுக்கு செய்கிறது கண்டிப்பாக அவர்களை போய் சேரும். அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பதட்டப்பட்டுட்டோ, குழப்பப்பட்டுட்டோ, வேதனையிலையோ, இல்லை யாரோ ஒருத்தர் சடங்கை சொல்கிறாங்களேன்னு அதை பார்த்து பண்ணுறதெல்லாம் அது அவர்களுக்கு அவ்வளோ திருப்தியை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எதை பண்ணாலும் உங்களுக்கு எது ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்குதோ அதை செய்யுங்க. இல்லை சடங்கை செய்கிறது விருப்பம் இருக்கா, அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. இந்த 2 தான் சொல்யூஷன். இதுதான் உண்மையான வழி. அவர்கள் சாந்தி அடைவதற்கு நீங்கள் ஏதும் பண்ணணும்னா இதுதான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் நீங்கள் செய்யணுங்கிற என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டார், அதிலிருந்து இன்னும் வெளிவட முடியாமல் இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக, நீங்கள் என்கிட்ட ஃபோன் மூலமாக பேசிக்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த மாற்றத்தினால் எனக்குள்ளேயே இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும்னு என் மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அனுப்பலாம். கடமைக்கோ கட்டாயத்தின் பேரிலோ நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய அகமாற்றம், தெளிவு, நன்மை, அமைதி, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அமைதி ஏற்படுதுன்னு ஆத்மார்த்தமாக உணர்ந்தீங்க, இதுக்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக உணர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் அழகாக தான். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச்.